ஓகேப்பா, இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ரிவிஷன் டெஸ்ட் 13க்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்க்கலாம். பாரு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டோனர் ஆட்டம்ஸ் இன் இடிடிஏ ஆர் இடிடிஏவில் உள்ள எலக்ட்ரான்கள் கொடுக்கும் அணுக்கள் எவை? இடிடிஏ அப்படிங்கிறது பாலிடென்டேட் லிகன், பல ஈனிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஓகேவா? CH2 பாண்ட் CH2 டைஅமீன் சொல்லியிருக்கேன். அசிட்டிக் ஆசிடோட டெரிவேட்டிவ் CH2 COO minus. Here also CH2 COO minus. இதே சேம் ஸ்ட்ரக்சர் இந்த பக்கம் CH2 COO minus CH2 COO minus. லிகண்ட் அப்படிங்கிறது லோன் பேர் ஆர் நெகட்டிவ் அயான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, நெகட்டிவ் 1 2 3 4. இப்போ 4 என்னதுன்னா ஆக்சிஜன் ஆட்டம். 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. அது லோன் பேர் வந்துட்டு 2 லோன் பேர் நைட்ரஜன்ல இருக்கு. அப்ப 2 நைட்ரஜன் ஆட்டம். ஆப்ஷன் பி 2 நைட்ரஜன் அண்ட் 4 ஆக்சிஜன் ஆட்டம் தான் டோனரா ஆக்ட் ஆகுது. 2 நைட்ரஜன் மற்றும் 4 ஆக்சிஜன். கொஸ்டின் நம்பர் 2, which one of the following has an optical isomer? இதுல எது வந்து ஆப்டிக்கல் ஐசோமர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, EN எத்திலின் டையமின் கொடுத்துருக்கேன். எத்தனை டைம்? ட்வைஸ். அப்ப இது 4 தான் வருது. ஓகேங்களா? கோஆர்டினேஷன் நம்பர் இங்க பாருங்க 2 + 2, இதுவும் 4 தான் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் 4 + 2, 4 + 2 × 2 வரும். அப்ப இது எத்தனை? 8 ஓவராலா. 8ங்கிறது ஒன்று வரவே வராது. சேம் கைண்ட் ஆஃப் இதுவும் 4 இதுவும் 4. 4ல அது ஸ்கொயர் பிளானரா டெட்ராஹெட்ரலா அப்படின்ட்டு பார்க்கணும். இங்க EN இதெல்லாம் என்ன லிகண்ட்? ஸோ நியூட்ரல் லிகண்ட். இது பைடென்டேட். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாமே என்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் லிகண்ட், டெட்ராஹெட்ரல் தான் ஃபார்ம் பண்ணும். டெட்ராஹெட்ரல்ங்கும் போது நான்முகி அமைப்புல இந்த 4 லிகண்டும் சேம் பிளேன்ல இருக்கும். அதான் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து கோஆர்டினேஷன் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிஸ்ட காட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, EN ஆஃப் த்ரைஸ் எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க? 3. அப்ப 3 × 2 6 டைம்ஸ் வரும். அப்ப இது ஆப்டிக்கல் லைட்டை பாஸ் பண்ணோம், பிளேன் போலரிஸ் லைட் பாஸ் பண்ணும் பொழுது இது ஆப்டிக்கல் ஐசோமரை காட்டும். எத்தனை அப்படின்னா 2 6 ஒரு டிரான்ஸ் காட்டும். பட் இது இங்க என்ன ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் காட்டுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. The oxidation number of nickel in the complex ion கொடுத்திருக்காங்க. இதுல நிக்கலோட ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். தெரியாதத நம்ம எக்ஸ். இது என்ன லிகன் அப்படின்னா மோனோடென்டேட்டிவ் லிகன். இட்ஸ் a நெகட்டிவ் ஆல்சோ. -4 × 1 ஈக்குவல் டு சார்ஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? -2. x -4 ஈக்குவல் டு -2. x is equal to -2 + 4. இப்போ x is equal to +2. Answer +2. Option C. The effective atomic number of cobalt in the complex of. And effective atomic number நாவே அது inert gas configuration அட்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான். அப்ப இங்க பாருங்க 33 24 36 30. 36ங்கிறது எதோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னா கிரிப்டானோட அட்டாமிக் நம்பர். இப்போ இதை கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா இருக்கு. அட்டாமிக் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் கொடுத்துருக்கிற சென்ட்ரல் மெட்டல் அயானோட அட்டாமிக் நம்பர் 27ங்களா? கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் 27. அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட். அந்த இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா டைரக்டாவே, ஏன்னா லிகண்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நியூட்ரல் லிகண்ட். அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ? 3 + 2 × நம்பர் ஆஃப் லிகண்ட்ஸ். ஒரு லிகண்ட் எத்தனை எலக்ட்ரானை டொனேட் பண்ணுனா 2 எலக்ட்ரான். இப்போ 2ங்கிறது கான்ஸ்டன்ட் இன்டூ எத்தனை லிகண்ட் கொடுத்துருக்காங்க? 6. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 24 + 2 × 6 12. இது ஃபைனலாக ஆன்சர் 36. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 5, இது வெர்னர் தியரி பேஸ் பண்ணியிருக்கோம். When silver nitrate is added to a solution of
this complex, the precipitate of silver chloride shows 2 ionizable chloride ion. Ionizable chloride ion அப்படின்னா outside of the sphere குள்ள இருக்கணும், inside கிடையாது. இன்சைட்னா நான் அயனைசபிள், எது செகண்டரி வேலன்சி. பட் இங்க அயனைசபிள் தான் கேட்டிருக்கான். அப்ப அந்த Cl 2Cl என்னவா இருந்திருக்கும், பிரைமரி வேலன்சியை எக்ஸிட் பண்ணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை Cl வந்துட்டு பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அல்லது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை, எத்தனை வந்துட்டு கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள இருக்கோ அது அவுட்டர் ஸ்பியர்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 2 chlorine atoms satisfy primary valency and 1 secondary valency. இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்தே சொல்லலாம். அப்ப காம்ப்ளெக்ஸ் எப்படி எழுதலாம், CO NH3 of 5 டைம்ஸ் ஒரு Cl எங்க தான் இருந்திருக்கும் உள்ள, ஏன்னா எவ்வளவு மோல் ஆஃப் AgCl நமக்கு கிடைக்குது, 2 மோல் ஆஃப். அப்ப அந்த 2Cl வந்து கவுண்டர் அயானா இருந்திருக்கும். அப்ப இந்த 2Cl அப்படிங்கிறது பிரைமரி வேலன்சி, முதன்மை இணைதிறனை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது. இந்த 1Cl அப்படிங்கிறது செகண்டரி வேலன்சி, பிகாஸ் செகண்டரி வேலன்சினாவே ப்ரெடிக்ட் த கோஆர்டினேஷன் நம்பர். பிரைமரி வேலன்சி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகேங்களா, 2 chlorine atoms satisfy primary valency and 1 secondary valency. இந்த first option. Second, 1 chlorine atom satisfy primary as well as secondary valency. ஒரு chlorine atom பிரைமரியும் satisfy பண்ணுது and also செகண்டரியும் satisfy பண்ணுது. Third, 3 chlorine atoms satisfy primary valency. இது வரவு போறது கிடையாது. அப்படின்னா 3 chlorine atom எங்க இருந்திருக்கணும், வெளியில இருந்திருக்கணும். பட் இங்க ஒன்னு உள்ள, வெளியில 2 இருக்கு. இந்த ஆப்ஷன் வராது. 3 chlorine atoms satisfy the secondary valency. மூணுமே எங்க இருந்திருக்கணும், செகண்டரி வேலன்சினா கோஆர்டினேஷன் நம்பரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது. இப்ப இந்த ஆப்ஷனும் வரப்போறது கிடையாது. இது 2ல மட்டும் பாருங்க. 2 chlorine atoms satisfy primary valency. 2 chlorine atom பிரைமரி வேலன்சி satisfy பண்ணா 1 செகண்டரி வேலன்சி. இது வருமா, வராது. அண்ட் ஆல்சோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. செகண்ட் ஆப்ஷன் பில பாருங்க, 1 chlorine atom satisfy பிரைமரி ஆஸ் வெல் அஸ், ஏன்னா அதுக்கு சார்ஜ் இருக்கும்ல, நெகட்டிவ் லிகண்ட், பிரைமரியும் சொல்லும் அண்ட் ஆல்சோ செகண்டரியும் சொல்லும், ஆஸ் வெல் அஸ் செகண்டரி வேலன்சி. அப்போ ஆப்ஷன் பி. இது பி, ஏ வராது, பி மாத்திக்க. Which of the following act as a bidentate ligand in a complex formation? Bidentate அப்படின்னா 2 donor atom இருக்கணும். ஒரு 4 ligand கொடுத்திருக்காங்க. இதுல எது 2 donor atom இருக்கிற ligand அப்படின்னு கேட்டிருக்கான். அசிட்டேட். அசிட்டேட் முதல்ல அசிட்டிக் ஆசிடோட டெரிவேட்டிவ் தான் அசிட்டேட். CH3 COO மைனஸ். அப்ப இது மோனோ டென்டேட்டிவ் ligand. ஒரே O மைனஸ் மட்டும்தான் இருக்கு. அடுத்தது ஆக்சலேட் C2O4 2 மைனஸ், அல்லது இது எப்படி எழுதலாம்னா COO மைனஸ் பாண்ட் COO மைனஸ். இது ஒரு டோனர் ஆட்டம், இது ஒரு டோனர் ஆட்டம். தயோசைனேட்டோ SCN, இது ஆம்பிடென்டேட் லிகண்ட். நெக்ஸ்ட் EDTA தான் தெரியும், பாலிடென்டேட் லிகண்ட். ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் பி தான் அவன் கேட்டிருக்கிறது, பைடென்டேட் லிகண்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். Which one of the following aqua complex will exhibit the minimum paramagnetic behavior? ஒரு 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே லிகண்ட் என்ன அப்படின்னா அக்வா, நியூட்ரல் லிகண்ட் H2O இருக்கிறது. இதுல எந்த காம்ப்ளெக்ஸ்க்கு மினிமம் பாராமேக்னெட்டிக் நேச்சர் இருக்கு? அப்ப மினிமம் பாராமேக்னெட்டிக் நேச்சர்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் எப்படி இருக்கணும், கம்மியா இருந்திருக்கணும். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. முதல்ல நிக்கல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னத்துல கொடுத்துருக்காங்க, எல்லாமே பாருங்க காமனா 2+ தான். அப்ப நிக்கல் 2+, 3D 8 மட்டும் வருங்களா. இப்போ இதை ஃபில் பண்ணலாம். 1 2 3 4 5. முதல்ல அக்கார்டிங் டு ஆஃப் பிரின்சிபல் பிரகாரம் அல்லது ஹூன்ட்டு ஒன்னா ஃபில் பண்ணிடுறோம். மீதி எத்தனை இருக்கு, 3 இருக்கா, இது ஃபில் ஆயிரும். இதுல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 2, n = 2. இதே மாதிரி மாங்கனீஸ்க்கு ஃபாலோ பண்ணலாம். Mn 2+, இதோட அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 2+ங்கிறதுனால Sல இருக்கிற 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும். 3D 5.
ஒவ்வொரு ஷெல்லையும் ஒரு எலக்ட்ரான். இதில் பாருங்க 5 இருக்கும் அன்பேர்டு எலக்ட்ரான். ஆனால் நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது மினிமம் தான் கேட்டிருக்கான். இது சி ஆப்ஷன். Fe 2+ கொடுத்துருக்கான். அப்போ 3d6 வரும். 3d6. இதில் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 4 வரும். 1 2 3 4 5. இது 6. n is equal to 4. இந்த ஆப்ஷன் குரோமியம். குரோமியத்தோட ஸ்டேபிள் கான்பிகரேஷன் எடுத்துக்காங்க. 3d5 4s1. ஏன்னா ஆல் ஃபீல்டு ஃபுல்லாக இருக்குல்ல, இது மோர் ஸ்டேபிள். இப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகுது? எஸ்ல இருந்து 1ம் டில இருந்து 1ம். நவ் இட் பிகம்ஸ் 3d4. இதுலேயும் n is equal to 4 தான் வரும். ஓகேங்களா? இங்கே கேட்டிருக்கிறது லீஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டிருந்தா ஆப்ஷன் பி. பொட்டாசியம் ஃபெரோசைனைடு இஸ் an example of. முதல்ல இதுக்கு ஃபார்முலா K3FeCN6. இதுதான் பொட்டாசியம் ஃபெரோசைனைடு. ஓகேவா? இது பாருங்க எத்தனை லிகன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா 6 லிகன். 6 இருந்தாவே அது ஆக்டாஹெட்ரல். ஆப்ஷன் பி. த ஐயூபேக் நேம் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல லிகண்ட் அப்ரோச் பண்ணுவோம். இது என்னன்னா பைடென்டேட் லிகண்ட் EN அப்படிங்கிறது எத்திலின் டையமீன். எத்தனை டைம் கொடுத்துருக்காங்கன்னா 3 டைம். அப்போ நம்ம பைடென்டேட் வந்துருச்சுனாவே பிஸ், ட்ரிஸ், டெட்ராஹிஸ், பென்டாஹிஸ் அப்படி யூஸ் பண்ணுவோம். இங்கே 3 டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ரிஸ். பைடென்டேட் லிகண்ட் எப்பயுமே ப்ராக்கெட்டில் தான் மென்ஷன் பண்ணுவோம். மென்ஷன் பண்ணிட்டு இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எவ்வளோ வரப்போகுது? கோபால்ட்டு x - 6 ஈக்குவல் டு சார்ஜ் எவ்வளோ? 3+ வரும். -3. ஓகேங்களா? இப்போ -3 இந்த பக்கம் x -3 + 6 x is equal to +3. கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 3 வருதுங்களா? இதில் பாருங்க ஆப்ஷன்ல இது நீ பார்த்த உடனே ட்ரை எத்திலின் இது வரப்போறது கிடையாது, இதுவும் வராது. ட்ரிஸ். ஓகேங்களா? ட்ரிஸ், எத்திலின் டையமீன், கோபால்ட் 3 குளோரைடு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். Question number 10. The d electron configuration of chromium 2+, manganese 2+, iron 2+ and cobalt ஒவ்வொன்றுக்கும் அதோட கரஸ்பாண்டிங் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் கொடுத்துட்டான். D4, D5, D6 and D7 respectively. Which one of the following will exhibit minimum paramagnetic behavior? இந்த கொடுத்துருக்கிற அயான்ல அதோட எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்துட்டான். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் அமைப்பு ஒரு 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 காம்ப்ளெக்ஸ்ல எதுக்கு மிக குறைந்த பாராகாந்த தன்மை இருக்க போகுது? அதாவது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் கம்மியா இருக்கணும். பாருங்க மாங்கனீஸ்ல ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுல 5 வருங்களா? D5 ஒவ்வொன்றிலையும் ஃபுல்லா இருக்கும். அப்போ இது மேக்சிமம். அயான் 2+ல எத்தனை வரப்போகுது? 4 வரும் அன்பேர்டு எலக்ட்ரான். கோபால்ட்ல 27 அட்டாமிக் நம்பர். 3d7 4s2 வரும். பட் என்ன சார்ஜ் கொடுத்துருக்கானுங்க? D7 மட்டும். ஓகேங்களா? அதாவது தட் இஸ் கோபால்ட் 2+ 3d7. இதுக்கு டயக்ராம் போட்டோம் அப்படின்னா 1 2 3 4 ஒவ்வொன்றா முதல்ல ஃபில் பண்ணிவிடு. 5 எலக்ட்ரான் ஃபில் ஆயிரும். மீதி 2 எலக்ட்ரான். இதில் n is equal to 3. ஓகேங்களா? அதுமாரி குரோமியம் போட்டோம் அப்படின்னா குரோமியத்தோட கான்பிகரேஷன் அவனே கொடுத்துட்டான். D4. அப்போ இதில் n equal to 4 வரப்போகுது. மினிமம் எதுக்கு இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் தான் மினிமம் நம்பர் ஆஃப் பாராமேக்னெட்டிக். அட் த சேம் டைம் மேக்ஸிமம் கேட்டானா இது. அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் அடுத்த செஷனில் பார்க்கலாம்.